அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் உடனடியாக பதில் தருவதில்லை. அதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளாவது யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோவில் 2 காரணங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வர்றேன். முதலாவது, ஏன் அவர் உடனடியாக பதில் தருவதில்லை? நீங்கள் கேட்பதற்கும் நாம் கேட்பதற்கும் ஏன் பதில் தருவதில்லை அப்படின்னா, ஒரு காரணம், ஒரு ரீசன் என்ன தெரியுங்களா? நாம் நமக்கு நன்மையை தருகிற காரியத்தை கேட்பதில்லை, மாறாக தீமையையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குகிற காரியத்தை நாம் அறியாமையிலேயே நாம் இச்சையினாலே நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேட்டு விடுகிறோம். ஆனால் தேவன் ஒரு நல்ல தகப்பனாக நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து தீமையானதை விலக்கி நன்மையானதை மற்றும் தருவார். நாம் கேட்பது ஒரு வேளை தீமையாக இருக்குமானால் அவர் அதை தரமாட்டார். 2வது என்ன காரணம் அப்படின்னா, பைபிள் சொல்லுது 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். அங்கே ஏற்ற காலத்திலே அப்படின்னு சொல்லி கவனிக்கணுங்க. நாம் கேட்பது ஏன் தேவன் உடனே தருவதில்லை அப்படின்னா, அதற்கு ஏற்ற காலம் வரும் வரை அவர் காத்திருக்கிறார். ஸோ நீங்களும் காத்திருங்க. த ரைட் டைம் ஆஃப் காட் வரும்போது நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். காட் பிளஸ் யூ.